தெரியாது பேசிட்டு இருக்கிற பையனா இருக்கிறான். நான் பாத்துக்கிறேன் வெங்கடேஷா நானான்ட்டு. இப்ப ஒரு சின்ன பையனா தானே வந்திருக்கிறோம். சேனாதிபதி மந்திரி கந்திரி எப்படி ஒட்டு பார்த்து அடிக்கிறான்டாப்பா. இந்த செருப்பு எங்கடா பைத்தியக்காரன். இது என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊருங்க? ஒண்டிக்கடை. ஒண்டிக்கடை என்ன ஊரு? ஒண்டிக்கடை. ஆமாங்க. இந்த ஒண்டிக்கடையில நம்முடைய அருமை தாயாகிய குள்ளம்மா அம்மா. யாரு? குள்ளம்மா அம்மா. ஆமா. இந்த மண்ணு லோகத்தை விட்டு விண்ணு லோகம் தெய்வலோகம் தெய்வத்தோடு சேர்ந்து விட்டு யாரு செத்து போனது? யாரு? குள்ளம்மா அம்மா. அந்த குள்ளம்மா அம்மாவினுடைய பேர் விளங்கணும். நம்ம அம்மாவை இனிமே என்னைக்கு பார்க்க போறோம்? பார்க்க முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட புண்ணியவதிக்காக அவருடைய பெத்த பிள்ளைகள் பெரியசாமி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் இன்று இரவு நம்முடைய நாடகம் வச்சு இவ்வளவு சனத்தை குந்த வச்சுக்கிட்டு எந்த பணம் இருந்தா அவங்க பேரை சொல்ல போகுது. பணம் இருந்தாலும் பேர் சொல்லாதுங்க. எவங்கிட்ட வேணாலும் பணம் இருக்கும். ஆமாங்க. குணம் இருக்கணும். நம்ம அம்மாவுடைய பேர் மறையாத இருக்கணும். இதெல்லாம் தேங்காய் காரம் வாழுங்களோ
நாடகம் வச்சு ஜாம் ஜாம் அப்படின்னு ஒரு பேர். பேர் வந்தா அருமை அண்ணா பெரியசாமி அண்ணன் செல்வராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து மாடு ஒரு பக்கம் திருவணி போட்டுட்டு தான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் இன்று இரவு நம்முடைய நாடகம் வச்சு தூண்டுகாலம் இருந்திருக்காப்ல. காலையிலேயே தெரியும். அப்படி இருக்க நம்முடைய நாடகம் வச்சு நம்முடைய நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களும் நம்முடைய நாடகம் வைத்த அவருடைய குடும்பத்தாரும் எந்த வகமானாலும் தங்க வகமாகி மலையனூர் அங்காள வரவேசனுடைய சன்னதி வளர்ந்தது போல அன்னாருடைய குடும்பம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு சுபிட்சமா நீடூடி காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அரசு அப்படி இருக்க இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம் பா? இன்னைக்குங்களா? இது இல்லைங்க. பட்டணம்மா பட்டணம்மா தம்பி, வயசுல உனக்கு சின்னவன் தான் நானு. ஆமா, அதனாலதான் தம்பின்னு கூப்பிட்டேன். அப்படி இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு இளவரசன் நானு. எங்க கிட்ட சோறு வாங்கி இரவு நீ உங்ககிட்ட வாங்கி குடிக்கிறவன். நீ அரியா பையனா இருந்தாலும் என்ன கண்டா இளவரசேன்னு கூப்பிடு. இளவரசி, சுவாமி, மன்னா அப்படின்னு வருங்கால இளவரசி அப்படித்தான் என்ன கூப்பிடணுமே தவிர. டேய் வெங்கடேஷ் இன்னுமேட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை இல்லைங்க, இன்னுமேட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா குண்டுமணியை பிடிச்சிட்டு ஊமுங்க. பின்னாடி எடுத்து கொடுக்குறானு பாருங்க. காரணமும் அந்த பையனுடைய பிறவி அப்படி ஆகிவிட்டது. மகேந்திராபுரி பட்டணம். மகேந்திராபுரி பட்டணம். சரிங்க, எங்க நாடுங்க மகேந்திராபுரி பட்டணம். ஆமா, அப்படி மகேந்திராபுரி பட்டணமா இருந்தாலும் சேனாதிபதி என்னுடைய தந்தையார் யாரு யார் தெரியுமா? யாருங்க? மந்திரி. யாரு?
ஏய், இளவரசே. என்னை வெட்டெடுத்த ஏய், என்னுடைய தந்தையார் யாரு? மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய வரக்கூடிய மணிமால ராஜன் என்னுடைய தந்தை. ஆயிட்டுங்க. எங்க அப்பா பேர் என்ன? மணிமாலா ராஜன். ஆமா. ஏய், அப்படியா இருந்தாலும் இருந்தாலும் எங்களை பெத்தெடுத்து ஏய், எங்களை வளர்த்து ஏய், எங்களை வாலிப செய்து செய்து, எங்களை நான் தோல் மேல தொட்டில் கட்டி ஏய், தொட மேல நடவலைக்கு சரி. மாறு மேல தொட்டில் கட்டி மடி மேல நடவலைக்கு ஏய், வயதாகி போய் எங்க அப்பனுக்கு எங்க அம்மாளுக்கு நாங்க பிள்ளைங்க. ஓ, வயசான காலத்துல. சரிங்க. வெகு நாளா எங்க அப்பனுக்கு எங்க அம்மாளுக்கு பிள்ளைங்க இல்ல. ஆமா. ஏய், அப்படியா இருந்தாலும் டேய் சாமி. நான் ஒண்டித்தான் பிறந்தனா? ஏய், நீங்க நொண்டியா பிறந்தீங்களா இல்ல கூட யாரையாச்சும் சேர்த்திட்டு பிறந்தீங்களா? யாரா நொண்டி? இல்லீங்க, ஒண்டியா பிறந்தீங்களா கூட யாரையாச்சும் சேர்த்திட்டு பிறந்தீங்களா? டேய் சாமி. உன்னைய அடிச்சு அடிச்சு நான் உன்ன மாதிரி சில்லறைய அடிச்சு ஏய், எதுக்காவது 10 பைசாவுக்கு புண்ணியமா? ஆகவே ஆகாதுங்க. ஏண்டா ஏய், உன்னை அடிச்சு பெரும்பத்துக்கு போகணுமா? என்னெல்லாம் அடிக்கிறது வேஸ்ட்டுங்க. ஆ? என்ன அடிக்கிறதா இருந்தா மழை உள்ளார வாங்க. ஆ. உள்ளார புடிச்சிட்டு நீங்க வாங்கல அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். மந்திரி சாமி. அப்படி அல்ல. ஏய், சரியானவங்கிட்ட மோதிரம் தான் திறமைசாலி. ஆமா. உன்ன மாதிரி ஏய், கேதியாரி விட்டு அடிச்சு என்னத்துக்கு புண்ணியம்? ஒரு உன்னை அடிக்கிறது ஒண்ணு, ஏய், நானா என் தலையில மண்ணவாரி போட்டுக்கிறது ஒண்ணு. அப்படி எல்லாரும் நினைச்சாங்கன்னா யார் சாமி நான் அடி வாங்கி சாவறேன். அப்படி இருந்தாலும் இருந்தாலும் பேச்சு ஒன்னாட்டம் கத்திருப்பா பேசணும். ஆமாங்க. நான்லாம் பேச்சு எப்பயுமே வெட்டோட துண்டு. இழுத்து இழுத்துக்கிட்டு தான் பேசுவான். தலை இல்ல என் கூட பிறந்தவங்க என்ன யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்களா? கேட்டியாடா? அதைத்தாங்க கேட்டேன். என்னது கேட்டா? நீங்க ஒண்டியா பிறந்தீங்களா கூட யாராச்சும் சேர்த்துக்கிட்டு பிறந்தீங்களா? என் வாய் கம்மிடலாமா? வேணாம் மேடம். இல்ல, என் வாய் கம்மிடு இருக்க மாதிரி. இல்லைங்க, கூட யாராச்சும் பிறந்தாங்களான்னு கேட்டேன். என் கூட பிறந்தது ஏய், நான் ஆசைக்கும் ஆஸ்தைக்கும் ஒரு ஆண்மகன். ஆண்மகன். இன்னொன்னு யார் தெரியுமா? யாருங்க? மந்திரி. ஜடைய கூடி பிறந்தவா
இளவரசு எப்படிங்க? நான் ஏன் ஆ, எனக்கு 5 வயசு பிள்ளை. 5 வயசு யாருக்கு? உங்களுக்கு. ஆமா. ஆ, 5 வயசு அறியாத பருவம், ஆமா. கொஞ்சம் வயசு குழந்தை பருவம். சரி. அப்படி ஆ. நானும் என் தங்கச்சியும் ஆ. என் பெயரும் ஆ, காந்தாசீரன். காந்தாசீலன் காந்தசீரனா நான் இருந்தாலும் இருந்தாலும் என் தங்கையின் பெயரு ஆ. காந்தாமணி. காந்தசீலன் காந்தாமணி. நாங்க 2 பேரு 2 தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சி. பிறந்தா எங்க ஆட்ட புள்ள பிறக்கணும். ஆமாங்க. அப்படி வீட்டுக்கு 2 பேர் இப்படி உங்கள மாதிரி பிறக்கணும். எதுக்கு எங்களுக்கு அண்ணன் தங்கச்சி. ஊரை கெடுக்கிறதுக்கா? எங்களுக்கு இல்லைங்க, உங்கள மாதிரி பிறக்கணுங்க. ஒரு குடும்பம்னு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு இருக்கணும். கரும வாய் கம்முனே இருக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு. ஆமாங்க. அப்படின்னா இல்லைங்க, வீட்டுக்குன்னா உங்கள மாதிரி ஆம்பளை, சரி. என்ன மாதிரி ஆம்பளை. சரி. ஊருக்குனாக்கா ஒரு பட்டச்சி, ஒரு பொட்டப்புள்ள. பொட்டப்புள்ள இருந்துச்சுனாக்கா ஊர் மேல விட்டுரு, ஊருக்கு இல்லைங்க, ஊருக்கு கொடுத்துறோம்ல, அடுத்தவங்க கிட்ட தானே கொடுக்குறோம். பொட்ட புள்ளன்னா பொட்டிச்சும் கூடாது. ஆமா. பெண் தெய்வம். ஆமாங்க. எப்படி? பெண் தெய்வம். பொட்ட புள்ள நாங்க எப்படி அழுகிட்டு இருக்கு பாரு. பாத்தியா? பொட்ட புள்ளை பாத்தியாங்க எப்படி அழுகுதுன்னு? தாய் மரணம் சொல்லிட்டு. இதுதான் பொட்ட புள்ள. ஆமா. ஆம்பளை புள்ள என்ன பண்ணும்? ஆம்பளை. அங்க பாரு தொலையா கை கட்டிட்டு குந்திருக்குது பாரு. ஆமாங்க. அதுதான் ஆம்பளை புள்ள. ஆமாங்க. இங்க குந்திக்கிட்டு அழுவுறது ஆம்பளை புள்ள. பொம்பளை புள்ள. பொம்பளை புள்ள இருந்தா தான் பணம் போற இடமே தெரியுமா? ஆமா. ஆம்பளை புள்ள இருந்தா ஆ, கை கட்டிக்கிட்டு ஆ, அது பாட்டுக்கு இப்படி குந்திருக்கும். ஆமாங்க. பொட்ட புள்ள எப்படி அழுவுது? ஆமாங்க. அதுக்கு தான் பொட்ட புள்ள இருக்கணும். ஆமா. தெரியுதா? தெரியுதுங்க. அப்படி இருந்தாலும் புண்ணியம் பண்ணவனுக்கு தான் பொட்ட புள்ள பிறக்குமா? ஆமாங்க. புண்ணியம் பண்ணவனுக்கு தான். ஒண்ணு பிறக்கும். அது 2 3 புள்ள பிறக்கிறது மிக மிக புண்ணியம் பண்ணவனுக்கு தான். ஆமா. ஆமாங்க. 4 பிறந்திருக்கு. அப்புறம் அல்லாத விட ஓடி புண்ணியம் பண்ணணும். அப்படி இருக்க நாங்க என்னுடைய தங்கச்சி, என்னுடைய பெயர் காந்தசீரன், காந்தசீலன். என் தங்கையின் பெயர் காந்தாமணி. காந்தாமணி. அப்படி இருந்தாலும் நாங்க தினந்தினையுடைய தந்தையாரை பார்த்துவிட்டு பாண்டமணிக்கு செல்வது வழக்கம். அதனால அரண்மனைக்கு சென்று என் தங்கச்சி தெரியுமா யாருன்னு? அத்தை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா என்னன்னு? என்னது? காந்தாமணி. என்ன பண்ணி காந்தாமணி. என் தங்கச்சி போய் சீக்கிரமா அவங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. நம்முடைய அக்கா, அதாவது ஜெயாக்கா, அவருடைய சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பு வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பம் எந்த மகமானாலும் தங்க மகமாகி பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூட்டங்களையாம கொண்டைப்பு வாடாம என்றைக்கும் சீர சிறப்போடு இன்புட்டு வாழ்ந்திருக்க. என் தங்கச்சி பேர் என்ன சொன்னேன்? காந்தாமணி. சீக்கிரமா அரண்மனைக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு நேராகி போச்சா? என்ன சொல்ற? பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகி போச்சு. சீக்கிரம் நம்முடைய தந்தையார அழைச்சாரு, உங்க அண்ணன் கூப்பிட்டாரு அப்படின்னு என் தங்கச்சி கூட்டிட்டு வரேன். பாருங்க.